பாரு ஆம்பளை தான் எடுத்து காமிப்போம் அப்படியே வீடியோல எடுத்து காமிப்போம் ஆம்பளை தான் 2027 தான் நான் சொன்னேன் அடிக்காதீங்க 2027 கப்பு வச்சுங்க கப்பு ரெண்டாவது கப்பு நாங்க 5 கப்பு பாகுபலி பா லாலி கப்பு மூணாவது பொம்பளை கப்பு பைத்தியம் பிடிச்சிருச்சு தெரியுதா ஆர்சிபி ஜெயிச்சதுல எப்படி இந்த சீமானுக்கு ஐயோ தளபதி ஜெயிச்சுட்டா அந்த மாதிரி பைத்தியம் ஆயிட்டானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஜெயிச்சதுனால பைத்தியம் ஆயிட்டானுங்க கொண்டு போய் சேர்த்து 2010 பைத்தியம் ஆயிட்டாங்க ஒரே கப்ல நீ பேசாதடா ஒரே கப்ல பேசாத ஒரு கப் இல்லம்மா தம்பி 2 கப் அதே தெரியாம வந்து பேசிட்டு இருக்காத சரியா மொட்டை அடிக்க ரெடியா இரு இப்ப இந்த மொட்டை அடி அத்தை சரியா சொன்னேன் ஸ்டார்ட் நீ மொட்டை அடி நான் சொன்னேன் உன் சேனல்ல தான சொன்னா மொட்டை அடிக்கிறேன் பேசோட மணியா பேசி வீடியோ கால் பண்ணி கோச்சிங் வாதே பிடிக்காது தோத்தல சொல்லிட்டு நீ மாதிரி நீ ரெண்டாவது கப் நான் கஷ்டம் நாங்க 5 கப் ஸ்னோல பேத்தோம் சொல்லு 2 கப் ஸ்டார்ட் ஆடிக்கிறீங்க ஆனதுல ஆடு ஒரு ஆனதுல ரொம்ப குச்சிரீங்க பொறுமையா பேசலாம் பொறுமையா 2 கப் சொல்ல பேசுறீங்களா எங்களுக்கு 5 கப்புக்கு தப்பா பழைய பீஸா 2010 பேச விடுங்கடா 2010 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனது 2009 ஃபைனல் 2010 கப்புடா நீங்க இப்பதான் அடிச்சிருக்கீங்க 19 வருஷம் கழிச்சு உன் சேனல்ல தான் கொடுத்தா மொட்டை அடிக்கிறேன் புரிய உன் சேனல்ல கொடுத்தா 2020 இங்க எடுக்க சொல்லு 100 கிலோ ஒத்துக்கிட்டு சேலை கட்ட சொல்லு மஞ்சள் கட்ட உன் சேனல்ல தான வெட்டி கொடுத்தான் இப்ப அவங்க மொட்டை அடிக்கணும் 2027 சொல்லி மஞ்சள் நான் ரெட் கலர் போட கட்ட விட சொல்லுவேன் 2027 நான் 5 கப் சீக்கிரமா தான் சொல்றேன் என்கிட்ட நெருங்கி ஆம்பளையா இருந்ததனா சேலஞ்ச் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஆம்பளையா இருந்ததா சேலஞ்ச் விடணும் பேசுங்க அஞ்சு கப்புடா போங்கடா 2 கப் லாலிபாப் பண்ண அப்பனா கப் கனவுல இருக்கீங்கப்பா கனவுல இல்ல என்னோட கனவுல வந்து தேவதை அப்பல இல்ல எல்லாம் பாத்துக்கோங்க ஆர்சிபி ஃபேன் பொம்பளை ஃபேன் ஆர்சிபி ஃபேன் ஒரு கப் பொம்பளை ஃபேன் பொம்பளை வாடா பொம்பளை ஆர்சிபி ஃபேன் ஒரு ஆம்பளையா சொன்ன வாக்க கூட காப்பாத்த முடியாம நான் காப்பாத்துறேன் 2020 இங்க மொட்டை அடிக்கறியா நான் குவாலிஃபை பண்ணேன்மா இப்ப நீ தோத்தடிமா நீ தானடா சொன்ன ஜிடி அஸ்ட் வரீங்க வீடியோ எடுத்துக்காங்க இரு கப்பல் சாங் அப்படி ஃபீல் பண்ணல கப்பல் சாங் அப்படி ஃபீல் பண்ணல இது ஃபீலா எல்ஃபினா நான் விட்டு குதுற பரல 2 கப் சால்ல சாங்க ஏத்துன அப்பயே அஷ்டம் பாத்தீங்களா 2010 அஷ்டம் நாங்க ஓகே சும்மா இப்ப வந்து அஷ்ட பேசணும் தருகுரி பேசுறதுக்கு இப்ப டைம் கிடையாது இப்ப நாங்க பேச வேண்டியது இப்ப தலைவர் நம்ம சந்திர தலைவர் பேச ஆமா நான் பேசினேன் 2020 தெளிவா உங்க சேனல்ல தான் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க இருடா லாலிபாப் ஆர்சிபி யாரே உண்மையா தோனி ஃபேன் ஆமா 2027 தோனி ஃபேன் இல்ல சானி ஃபேன் இல்ல விராட் கோலி ஃபேன் இல்ல சந்திரவா மாறி இங்க வந்து நின்னுட்டு இருக்கான் இப்போ ஃபேன் இல்ல இங்க மொட்டை அடிக்கணும் இல்லையா சந்திரவா மாறிட்டேன் அப்படி சொல்லி மஞ்சள் கலர் புடவை எடுத்து இப்ப கட்ட சொல்லுங்க நீ ரெட் கலர் புடவை காப்பிங்க நாங்க நீ சேலஞ்ச் விட்ட ஆம்பளை இருந்தா இங்க மொட்டை ஆம்பளை இருந்தா இப்ப மொட்டை ஏய் நீ தான்டா அப்ப இது உங்க அப்பா நான் இங்க வந்து ரிவ்யூ கொடுத்தது பாரு இது யாரு இது நீயா உங்க அப்பாவா பாரு தவறான செயல் அப்படி பேசுறே எங்க அப்பா இல்ல உங்க அப்பா தான் 2010 ல நான் கஷ்டம் ஓகே உங்க சிஎத்து பா நான் தான் உனக்கு அப்ப இந்த வீடியோ கொடுத்திருக்கேன் நாம்பள தண்டா மொத்த உங்க அப்பா கேட்டு பா 2010 ல கஷ்டம் மொத்த உன விராட் கோலி வளர்த்துட்டாங்க தான் அடிச்ச இங்க சொன்ன வாக்க சொன்ன வாக்க 2027 தான்டா சொன்னேன் நாங்க குவாலிஃபைல இருந்தா அஸ்டோர் பத்தி இதுல எங்கடா சொல்லிருக்கேன் 2027 அவங்க கட் பண்ணி பொம்பளை பைய போடா வேற லெவலா இருக்கு வேற லெவல்ல இருக்கு நாங்க உங்களை எப்பயே பாத்துறோம்டா பாரு 2010 ல பாத்துறோம்டா அந்த கப்லாம் நீங்க இப்பதான் வரீங்க 19 குழந்தை பாரு குழந்தை 2010 ல வந்துட்டு பாத்தியா நீ இப்பதான் வர குழந்தை எடுத்து மூஞ்சிலே வச்சு சொன்ன வாக்க செய்ய முடியல ஏய் நான் 2020 ல சொன்னேன்டா அப்பட பொம்பளை ஜிடி ஸ்டோரா பொம்பளை வீடியோ எடுத்து ஏய் நாங்க வந்துமா எங்க பகாலி மும்பை வந்துச்சா நான் உண்மையோ சிஎஸ்கே குவாலிஃபை வந்து அடிக்க சொன்னேன் 2027 அது தப்பா புஞ்சிக்கு ரெண்டா கப் அப்படியே சொன்னா நான் அப்படி அவங்க கட் பண்ணி போட என்ன பண்றது
கேளு கேமராமேன் கேளு கட் பண்ணி போட்டியா பாத்துக்கயா. ஆமா சரிடா டேய் இப்ப இல்லடா நானும் உங்களை கலாச்சிருந்தானுங்களே ரெண்டாவது கப் அடிச்சிருக்கீங்க விட மாட்டேன்டா டேய் அஞ்சாவது கப்படா டோனி தான் சரி அங்கிட்டு போ ஓரமா கதறு ரெண்டாவது கப் அடிச்சிருக்கீங்க வேற லெவலா இருக்கு. இது நான் வாங்கின கப்பு. இன்னைக்கு விராட் கையில வாங்க போறோம். வெறித்தனமா இருக்க போது நிறைய பலியாடுக்கு மாட்டிச்சு. இதோ பலியாடு மாற சொன்னா சந்திரமா மாறிட்டு இருக்கானுங்க. சந்திரமா மாறிட்டு சொன்ன வாக்கு கூட இல்ல. 2027 சொன்னேன். சரிப்பா 2027 நான்ப்பா சொல்லுப்பா அத சொல்லுப்பா போட்டி அவன் இப்பவே செய்ய மாட்டேங்கிறான். அவன் எங்க 2027 வா தெளிவா சொல்லிருக்கான். தெளிவா வீடியோ எடுப்போம். தெளிவா சொல்லிருக்கான். சந்திரமா மாறி 2027 பா இந்த கப்பு நீங்க தொட்டு இப்பதான் பாக்குறீங்க. நாங்க ஐபிஎல் 2025 தொட்டுட்டோம். நாங்க 2010 தொட்டோம். 2010 இப்ப நான் சொன்னேன். 2010 நாங்க இப்ப தொட்டோம். நான் சொன்னேன். இப்பதான் பாத்தீங்க. இப்பதான் பாத்தீங்க. நான் 2010 பாத்துட்டேன் இதெல்லாம். ஓகே என்னடா பாத்துட்ட நான் அதை பாத்துட்டே சொன்னேன் சார். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சந்திரா இல்லப்பா. நேத்து பாத்தி ஆண்டி அது மாதிரி இல்ல. நான் 2010 கப்பா பாத்தேன். செகண்ட் கப் அடிச்சிருக்கீங்களா ரெண்டாவது கப் வச்சு யார் பயங்கரமா நான் பாக்கணும் யார் விராட் கோலி தான் அவுட் ஆயிட்டாரு. அண்ணா இன்னைக்கு வந்து நம்ம பையன் நல்லா விளையாடுனா. வாஷிங்டன் சுந்தர் டேய் போடாங்க. வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாடு கரெக்டா அந்த டீமுக்கு தேவையான இடத்துல நின்று விளையாண்டு கொடுத்தான். இவ்வளவு இடத்துல நல்லா விளையாடாம தம்பி நல்லா அண்ணன் நல்லா விளையாடுனாப்ல. விராட் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மி நானுங்க. இன்னைக்கு அடிச்ச பாத்தீங்களா இல்லையா? தரமா அடிச்சு சேஸ் மாஸ்டர் நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காரு மேட்சை. தரமா இருக்கு. இன்னைக்கு போய் பாரு யார் அடிச்சு ஜெயிச்சு ஓரமா இவங்க மேட்ச் பார்க்காம பேசுறாங்க. மேட்ச்ல பாத்து பாரு. அது அதில நல்ல மேட்ச் பார்த்து தான் பேசுறா. நீ 2010 எவ்வளவு சொல்லுங்க. விராட் கோலி உங்க மேட்ச் ஏன்டா பார்க்கணும்? அப்ப போய்டுங்க பேசாதீங்க. நானே நீங்களே பேச சொல்றீங்க. நீங்களே பேச சொல்றீங்க. கூடாது. அங்கிட்டு போ. நான் பேசுவேன்பா. நான் பேசு. சொல்ல நினைக்கிறேன் சிஎஸ்கே அதான் எல்லோ சரி கட்டிக்கணும். இந்த மாதிரி நீங்க ரெட் கலர் சாரி எடுத்து கட்டிக்கோ. பொம்பளை கான்சினா படத்துல நடக்க அந்த கட்டிக்கோ. ஒரு ஆம்பளையா இருந்தா சொன்னதை செய்யணும். சேலஞ்ச் சொன்னதை செய்யணும். இப்ப நான் இன்னைக்கு தோத்துறதா நான் மொட்டை அடிச்சிருக்கேன். இவன் அடிக்க மாட்டான். 2027 சொன்னேன். கட் பண்ணி போடு. அவங்களே கேளுங்க. நான் சந்திரா பண்ணி போடியா? நீ ஒண்ணே சொல்றா தெளிவா. நான் உங்களுக்கு அவுட் காமிப்பா. பப்ளிக் தப்பா நீ காமிப்பியா? பொம்பளை நீ தான்டா. எல்லாரும் பாக்குறாங்க கேளுங்க. நீ கட் பண்ணி போறியா? கட் பண்ணி பாத்துக்கோ. பேசு கதை. ஆம்பளைய பொம்பளைய அவசரம் அப்படிதான் பேசுறேன். அவனுக்கு பொம்பளை காஜல சுத்திங்கற ஒரு பஸ் நீங்க கப்பஸ்ல பொம்பளை கப்ப தான் ஆட்டு வந்தீங்க. பஸ் கப்ப அதுக்கப்புறம் தான் நீங்க கப்ப வச்சீங்க. நாங்க பஸ் உங்க டீமே போய் ஸ்மிருதி மந்தனா கூட போட்டி போட சொல்லு. நான் 2010 அஷ்டம். டேய் 2027 நில்லுங்க. உம்மால எவனுக்கோ சொல்றீ எல்லாம் தப்பா நினைச்சீங்க. எல்லாருக்கும் செருப்புதா. குவாலிஃபை என்ன பண்ணுவீங்க? 2027 வருவோம். தலைவர் குவாலிஃபை ஆவோம். யார் வந்தாலும் குவாலிஃபை. தோனி விளையாட மாட்டாரா? 2027 ஆடுவார். 26 ஆடுவாருன்னு ஸ்கேம் பண்ணி 14 மேட்ச் ஏமா டிக்கெட் வச்சிருக்கீங்க. வேற பிளேயர் எடுத்துட்டா கூட நல்லா விளையாடு ஜெயிக்க. 14 மேட்ச் டிக்கெட் தோனி விளையாடுவாரு ஸ்கேம் பண்ணி விளையாடுனீங்க. உன் சேனல்ல தான் கொடுத்தான். இவன் ஆம்பளையா இருந்தா இந்த இடத்துல மொட்டை அடிக்க. பா நாம்பல தான்ப்பா நாம்பல. எடுத்து கட்டிக்கணும். நாம்பல 2027 சொன்னேன். கட்டிக்கிறியா? முடிய வெட்டிக்கிறியா? சொல்லு இப்ப சொல்லு. பேச வர காஞ்சனா போட எடுத்து கட்டிக்கிறியா? நான் 2027 சொல்லிட்டு நீ நக்கிக்கிறியா? அத பாத்து வீடியோ காமிச்சனா நீ வீடியோ அப்பா 2027 நம்பர் நான் சொன்னேன். அவர் கட் பண்ணி போட என்ன பண்றது? அவங்க கப் அடிச்சது எப்படி ஃபீல் பண்ற? கப்பாசிட்டி நாங்க வந்து எனக்கு ஆர்சிபி பிடிக்கும்பா. எதுக்கு ஒரே காரணம் பிடிக்காதுன்னா அவங்க ஃபேன்ஸ் தான் எனக்கு பிடிக்காது. அவங்க பிடிக்காத காரணம் தான் ஒன்று தான் ஓடிட்டோம். இங்க பாரு எனக்கு பாருப்பா எனக்கு ஆர்சிபி பிடிக்கும். ஓகே இங்க ஆர்சிபி ஃபேன் ரொம்ப பேசுறாங்க பாரு. அவங்கள வந்து எனக்கு ஆர்சிபியே பிடிக்காது. டோட்டல் ஜெயிச்சால சிஎஸ்கே தான். எனக்கு நீ பேச வேண்டாம் போடா. டோட்டல் ஜெயிச்சாலோ 10 ஃபைனல். நான் 2027 தான் சொன்னேன். இப்போ இல்லை நான் சொல்கிறேன் 2027 சொன்னேன். தோத்தால ஜெயிச்சால சிஎஸ்கே. அவன் பேசுகிறேன் நல்லா பேசிட்டோம். அஷ்டம் 2 கப்பா தான் பேசினேன். நாங்கள் 5 கப்பா எவ்வளோ பேசணும் சொல்லுங்க. நீ இப்ப இங்க பேசவே கூடாது. வீட்டுக்கு போ. நான் பேசுவேடா. நீ வீட்டுக்கு போடா. டேய் நானே இருக்க மாட்டேன். 2027 வாங்கடா. டேய் 2027 வாங்கடா. அடுத்த வருஷம் கப் நீங்க அடிப்பீங்களா? அடுத்த வருஷம் நாங்க தான் கப்பு. நாங்க இல்ல பங்காளி கும்மே அடிக்க வராங்க. 2 பேர் தவிர யாவனமா வர முடியாது. ஆனா நான் வந்து இவங்களங்க எட்டி கூட பார்க்க முடியாது. லாலிபாப் வச்சு விட்டுருவோம். அதை வாட்டி இங்க பாருங்க. எங்க பாரு எங்க இல்லப்பா எங்ககிட்ட எவ்வளோ இன்ஜுரி சொல்லுங்க. எவ்வளோ இன்ஜுரி வச்சுட்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஆளுக்கு இன்ஜுரி 2 ஆளுக்கு இன்ஜுரியா 8 இன்ஜுரி சொல்லுங்க. அது வச்சு டேய் போடா டேய் எனக்கு தெரியும்டா. நேற்று நீங்கள் தானே நாங்கள் எத்தனைடா அப்போ 2010 அஷ்டம்டா கப்பு. டேய் நீ தான்டா பொம்பளை ரொம்ப பேசுகிறடா. பொம்பளை வீரன் சொல்கிற பொம்பளை நீ தான்டா பொம்பளை. அந்த பஸ்ஸு கப் யாரா அவனுக்கு அச்சு குத்தா? பொம்பளை தாண்டா அச்சு குச்சி. 2 தாண்டா கப் வச்சுக்கிறேன் 2025 பேசுறீங்க. டேய் இல்லை நாங்கள் பொம்பளை நாங்கள் ஆம்பளை அடிச்சிடும். ஓகே நீ பஸ்ஸு ஆம்பளை தான் பிறந்த சொல்லு. நீ கையடி உன்னார் அடிக்கும் சொன்னா. நீ கையடி சூத்தடி யார் வேணா சொன்னா. தப்பா நினச்சிக்காதீங்க. தப்பா நான் தப்பு தப்பா. எனக்கு ஆர்சிபி பிடிக்கும். ஆனால் ஆர்சிபி ஃபேனால தான் எனக்கு ஆர்சிபி பிடிக்கும். தோத்தல ஜெயிச்சால சிஎஸ்கே தோனி தான்.
சத்தியமா சொல்றேன் 4 வருஷம் இல்ல என் சில்ல தள்ள ரெய்னா அவர்லாம் இந்த விராட் கோலி கால் தூசி கூட வந்திருக்க மாட்டாரு அவர் ரெக்கார்டு நல்லா வந்துச்சா ஃபர்ஸ்ட் யார் ரெக்கார்டு அது மாதிரி சின்ன தலை ரெய்னா ரெக்கார்டு உடைக்க முடிய மாட்டாங்க அவங்க விராட் கோலி டேய் ஃபர்ஸ்ட் அந்த ரன் வச்சிட்டாரு விராட் கோலி பத்தி பேசுறதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன தகுதி இருக்கு? அதே மாதிரி டோனி தலையை பத்தி பேசுறதுக்கு யார் பேசுனா டோனி பத்தி பேசுனாங்க யாருன்னா பேசுறவங்கள போய் பேசுங்க போங்க அவர் தான் பேசினாரு அவர் பேசுறவங்கள போய் பேசுங்க அவர் பேசி கேளுப்பா விராட் கோலி பத்தி பேசுறவங்களுக்கு தகுதி இல்ல இல்ல டோனி பத்தி பேசி தகுதி இல்ல உங்களுக்கு துப்பு இல்ல டோனி பத்தி பேசி துப்பு இல்ல டோனி பத்தி பேசுறது அவர் துப்பு இல்ல அவர் ஆசிக்கு லைன் இல்ல பாரு யாரோ வின் பண்ணிருக்கீங்க ஆமா சார் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க வீட்ல போய் தூங்க வேண்டாம் சாப்பிட்டு நான் 5 கப்பு அவ்வளவுதான். கஷ்டம் அந்த துரும்புச்ச கப்பலாம் வச்சு தூங்க வேண்டாம் நீங்க குத்து பேசுறது நான் 2010 பாத்துறேன் அந்த கப்பலாம் ஓகே 2010 எப்ப பாத்து பாத்தீங்க? நான் 2010 நீ குழந்தையா இருக்கும் போது நான் டோனி பாத்துறேன் 50 வயசு அவனுக்கு ஆமா எனக்கு 50 வயசு எவ்வளவு வயசு உனக்கு 100 வயசு தேப்பா 100 வயசுனா மத்த போய் சாவு போ நானே சாவணும் எனக்கு 100 வயசாங்க பாத்துவாங்க 100 வயசா இது மாதிரி தான் இல்ல அஞ்சு கட்டு. ஜெயிச்சிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு ஏய் பைத்தியம் பிடிக்கல எனக்கு பைத்தியம் சென்னை ஃபேன்ஸுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு எனக்கு ஆர்சிபி RCB ஜெயிச்சது அடிக்குச்சு. ஆர்சிபி ஜெயிச்சது பிடிக்கல சிஎஸ்கே நீங்க 19 வருஷமா வந்தீங்க நக்கினீங்க 19 வருஷமா அதான் அதெல்லாம் அப்போ ப்ரோ நீங்க போய் அப்போ போய் 2010ல போய் பேசுங்க இப்பலாம் பேசவே கூடாது நான் இப்ப பேசுறேன்டா. நான் பேசுறேன். இப்ப நாங்க ஆடுற ப்ரோ நாங்க தான் பேசணும் நான் ஆடுறீங்க. இப்ப எப்படி ஆடுறீங்க? MK கிரவுண்ட்ல டான்ஸ் ஆடுறீங்களா? இப்ப டான்ஸ் விஜய் தான் ஆடுறீங்களா? பேசணும் விஜய். விஜய் தான் பேசணும் கட்சி அரசியல் வர இது வர ஓகே ஏதோ ஒண்ணு ப்ரோ ஏதோ ஒண்ணு பேசு ஆர்சிபி பிளஸ் ஆர்சிபி டோனி சிஎஸ்கே விட 5 வருஷம் கப் இது 5 கப் நாங்க அடிச்சிட்டேன் 10 கப் அடிப்போம் லாலிபாப் நான் தூக்கி வச்சிட்டானுங்க லாலிபாப் லாலிபாப். ஆமா இது சொல்லிட்டே இருங்க கப் வச்சிட்டே இருப்போம் நான் பேசுவேன் ப்ரோ கரிமா தான் ப்ரோ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களா தோகுது சென்னை உள்ள கூட வரல உள்ள வந்துச்சா 10 வருஷம் பாருங்க. எட்டி பார்த்தா ஆளே காணோம் எட்டி கீழ பார்த்தா- இருக்கீங்க 8வது இருக்கீங்க கேட்டா தலைப்பாத ரீசன் அவனெல்லாம் என்னடா தெரியும்? நல்லா பத்தி நட டோனி வரவே இல்ல உள்ள டோனி வந்து நம்ம அவர் வந்தாலே நல்ல மூத்திர கப் அடிக்கல அவர் வந்தாலே மூத்திர பண்றீங்க. நல்ல கப் அடிக்கல நான் பேச கப்பு வந்துச்சுங்க பாத்துவாங்க கப்பு வந்துச்சு ஜெயிச்சிட்டோம் ஒரு டிக்கெட் கூட கட்டில 2000 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய் விக்கிறாங்க ஒரு கோடி வந்தா 1 கோடி டிக்கெட் கூட வந்துரும் என்ன பண்ற ஸ்டேடியத்துல புது கப்பை பாத்துக்கோ பழைய கப்பல தூக்கி குப்பையில போடு பழைய கப்பை தூக்கி குப்பையில போடு புது கப்பை பாத்துக்கோ இல்ல இப்படி போக வேண்டாம் நாங்க 5 கப் ஃபர்ஸ்ட் ஆயா ஃபைல்ல போவோம் நீங்க 2 கப் ஃபர்ஸ்ட் கீழ 10 போ கோனிக்ஸ் பாரு வாய் நான் பேச வேண்டாம் அவன் வந்தால ஏய் எவ்வளவு பேர் வாங்கினா டோனி தாண்டா ரெய்னா தாண்டா எவனமா இல்லடா போடா ரெய்னா அவன் ரெக்கார்ட் அடிக்க முடியுச்சா ப்ரோ மேட்ச்ல வந்து ஒரு குறையுமே கிடையாது ப்ரோ இப்பயே நான் சொல்றேன் ப்ரோ டோட்டல் டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் குஜராத்தும் சூப்பராக ஆடினாங்க ஒரு டவுட்டுமே கிடையாது ஃபைனல்ஸ் வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்பயே சொல்கிறேன் ப்ரோ ஆர்சிபி மட்டும்தான் 3 டைம்ஸ் இந்த ரோ அடிக்கிறேன்னா ஆர்சிபி மட்டும்தான் அடிக்கிறாங்க இந்த 1 இப்போ 2 ஆயிடுச்சு 3 ஆகுற ஒரே இது மட்டும் ஆர்சிபிட்ட மட்டும் தான் இருக்கு இந்த 5லாம் குஞ்சம் சப்பிட்டு போக வேண்டியதான் லாலிபாப்லாம் என் பூல சப்பின்னு போவோம் இப்படிதான் ப்ரோ இப்போ ப்ரோ நீங்க சூப்பர் ப்ரோ இப்போ சொல்றேன் இது நல்ல டீம் தான் இப்போ சொல்றேன் இல்ல கேளு, அப்ப எதுக்கு நீங்க அவன் ஹார்திக் பாண்டியா வந்து எடுத்தாலுமே டோனி வந்தா போதும் எனக்கு அப்பா வேணாம் எனக்கு டோனி தலை பட்டா ப்ரோ டோனி இந்த சீசனே ஆடல அடுத்த சீசன் எங்க ஆட போறாரு எங்களுக்கு வசாடுவார் ஃபேனுக்கு வசாடுவார் ஃபேனுக்கு காட்டி இந்த வருஷமே ஆடல ப்ரோ அடுத்து எப்படி போறாரு டேட்டா பாத்தல அவர் இதுல பாத்துடலாமா ப்ரோ பாத்துடலாமா நான் பாத்துடலாம் விராட் கோலி ப்ரோ இப்போ டோனி bro. ப்ரோ ஃபைனல்ஸ் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாரு 10 ஃபைனல் விராட் கோலி டோனி நான் பேசுவேன் இப்படி ஆடுவேன் இப்படியா சைடுல குத்துவேன் இப்படி ஆடுவேன் கண்ணாடி போட்டு ஆடுவேன் டோனி அஞ்சு கப்பு டோனி நான் சிஎஸ்கே அவங்க ஃபேன்ஸா தான் எனக்கு பிடிக்காதயா அவங்க ஃபேன்ஸ் சரியா பிடிக்காது ஃபேன்ஸா பிடிக்காதா ஆமா டீம் பிடிக்கும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேன்ஸ் பிடிக்காது சரி இங்க இருக்கான் ஃபேன் அவனால தான் பிடிக்கல சரி அதமிடே கப்பு ஃபைனல் வச்சிருக்கீங்க ப்ரோ ஆமா ப்ரோ என்ன சொல்லணும்னு நினைக்கிற ஃபேன்ஸ் ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ சிம்பிளா சொல்றேன் ப்ரோ 2வது கப் அடிச்சிட்டோம் 3வது கப் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நம்ம வந்து பேச்செல்லாம் கிடையாது வெறும் வீச்சு மட்டும்தான் மூச்சே விட மாட்டேங்க நீங்க வந்தா ஆமா மூச்சு வந்து விட்டுக்கிட்டே இருக்கான் கொஞ்ச நேரமா விடவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ உங்க மூச்சு வரவே மாட்டேங்குது ப்ரோ 8வது இடத்துல இருக்கீங்க ப்ரோ நீங்க 2010ல எங்க நீங்க கீழ் ப்ரோ 2011 நாங்க தான் ப்ரோ ஃபைனல் ஆடணும்
ஞாபகம் இருக்கா அதான் கண்ணாடி உளுந்துக்கிட்டே தான் என்னது? இருக்கும் இப்பயே நான் சொல்றேன் ப்ரோ 2016 2011 நாங்க ஃபெயில் ஆனோம் ஃபேன் சொல்றல. ஆமா ப்ரோ ஃபர்ஸ்ட் 5 ரன் ஆச்சு யாரு சின்ன ரன் அவர் ரெக்கார்ட் ப்ரோ 10000 அடிக்க போறது விராட் கோலின்றவர் அவர் இல்லாம 5 வருஷம் பின்னாடி எடுத்துப்பாரு. அவர் இல்லாம ரெக்கார்ட் வந்துச்சு சின்ன தல ரெக்கார்ட் வந்துச்சு ப்ரோ இப்பயே சொல்றேன் நீங்க கத்திக்கிட்டே தான் இருக்கணும் ப்ரோ கத்தினா இருப்பேன். மூணாவது டைட்டில் அடிக்க வரோம் 2027ல மூணாவது டைட்டில் அடிக்க வரோம் அஞ்சு. நாங்க அடிக்கிறோம் அஞ்சு. அடிச்சே ஆவுறோம். அவ்வளவு 5 கப் ப்ரோ ஜிதேஷ் சர்மான்னு ஒருத்தர் இருக்கார்ல ஃபர்ஸ்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு 5 கப் அடிக்கிறது எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது 5 கப் அடிக்கிறோம் ப்ரோ தொடர்ந்து 5 கப் லோடிங் 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 இத பாரு விராட் கோலி போடு ப்ரோ ஜிதேஷ் சர்மா சொன்னாரு போன வருஷம் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு பேசிட்டே இருப்பாங்க ப்ரோ 27 வரைக்கும் நீ பேசிட்டே இருக்கணும். பேசுடா. ஆமா 37 ப்ரோ 37 வரைக்கும் பேசிட்டே நீ 57 ஆச்சு. ப்ரோ ஜிதேஷ் சர்மா சொன்னது இப்போ நான் திருப்பி சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜிதேஷ் சர்மா 2025 ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு 2025 ஜிதேஷ் சர்மா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா 5 ஜெயிப்பான்னு சொன்னாரு தொடர்ந்து 5 ஜெயிக்கிறோம் போலீஸ் சார் ஜெயிக்கிறோம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் சொன்னேன்ல ப்ரோ ஆர்சிபியே ஒரு பேயான டீம் அப்படின்னு அந்த மாதிரி தான் அவங்க ஒரு இந்த டைம் இறங்கும் போது ஆக்ஷன் மெகா ஆக்ஷன்லேருந்தே அவங்க ஒரு பயங்கரமான டீமாக தான் இறங்கியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க கப்பே அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 17 வருஷத்தை 18 வருஷமாக ஆக்குனாங்க. ஆனால் அது அவங்களால பாசிபிள் பண்ண முடியல. அதை நாங்கள் பிரேக் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் இருந்ததுக்கு எங்கள் தலைமை இன்றைக்கி வந்து ஒரு ஃபைனலாக ஒரு 6 போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு ஓப்பனராக நிரூபிச்சிட்டேன், ஒரு ஃபினிஷராகவும் நிரூபிச்சிட்டேன். ஒரு ரன் சேசர் ப்ரோ கிங். ஒரு ரன்னை வந்து சேஸ் பண்ணணுன்னா கோலியால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு பேயான டீம் வச்சுருக்காங்க. பவுலிங் லென்த்லாம் பயங்கரமாக போடுறாங்க. ஸோ இந்த இவங்க என்ன பையனா இவங்க வந்து என்ன சும்மா வாய் போக்கில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க 3 வருஷம் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கப்பு அவங்களுக்கு தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க நினைப்பாங்க. சும்மாலாம் சொல்ல ஒரு சில மேட்ச் வந்து அனலைஸ் பண்ணோம். சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா வந்து நாங்கள் வந்து கம்பேக் கொடுத்துருவோம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. டீமை பார்க்கணும், டீம் ஒர்க்கை பார்க்கணும். கோலி மட்டும் கிடையாது மேட்ச்சு. எல்லாருமே ஒரு மேட்ச் புவனேஷ்குமார் சப்போர்ட் பண்ணுறான், ஒரு மேட்ச்சுக்கு அசில் பண்ணுறாரு, இன்னொரு மேட்ச் வந்து படிக்கல் பண்ணுறான், படித்தர் பண்ணுறான். அவனோட ரோல் அவன் பண்ணுறான். ஒருத்தனை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு டீமே இருக்காது. அந்த மாதிரி தான் ப்ளே ஆஃப் வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும்போது டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து வாங்குறாங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும்போது அது வந்து அடிச்சிடறாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நான் இன்னொன்று சொல்கிறேன், கசிலுட்டோட பவுலிங்கை வந்துட்டு இந்த டைம் இருக்கிற ஆனால் வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஒன்று இருக்குது. ஏன்னா பவர் பிளேயர் 2 பால் தான் மிச்சம் இருக்கும். அந்த 2 பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து பீக்கில் இருப்பான். அந்த பீக்கில் இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா 2 பாலில் இவனை விக்கெட் எடுக்கணும். 17 பால் 49 இருப்பான். கரெக்டாக வந்து என்ன பண்ணுவான்னா அரௌண்ட் ஸ்டிக் மாதிரி ஒரு பால் ஒன்று போடுவார், மிட் விக்கெட்டில் கேட்ச். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுலிங் லென்த்தில் எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. ஒரு தரமான மேட்ச் அப்படி பயங்கரமா என்ன அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க தான் அடுத்த 3 வருஷத்துக்குலாம் சொல்ல முடியாது ப்ரோ. அப்போலாம் ரொம்ப அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இன்னும் ஒரு 2 வருஷம் குவாலிஃபயரில் டாப் 1 டாப் 2 இருப்போம். முடிஞ்சால் வந்து அடிச்சுட்டு நீங்கள் கப் எடுத்துக்கோங்க. சரி என்ன சொல்லுங்க சிஎஸ்கே மும்பை ஃபேன்ஸுக்கு? சிஎஸ்கே மும்பை ஃபேனுக்கு என்ன சொல்கிறேன்னா டீமை ஃபோக்கஸ் பண்ணுறோட உங்கள் மேனேஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் கமெண்ட்ரியை கொஞ்சம் மாற்றுங்க. அப்புறம் அந்த விசில் சவுண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப மேட்ச் பார்க்கும்போதே கொஞ்சம் காதுக்குள்ளே ஒரு மாதிரி கேட்டுகிட்டே தான் இருக்குது. எங்களுக்கே நானாக அப்படி தான் ப்ரோ மேட்ச் பார்த்தேன். சிஎஸ்கே மேட்ச் விசில் சவுண்டு போட்டு அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அப்போ அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கே அது இரிட்டேட் ஆகும். அது ஒன்று. ஃபஸ்ட்டு உங்கள் பிளேயரை பார்க்காம என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழ் கமெண்ட்ரி உட்காந்துட்டு சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. எவன் நல்லா விளாட்றானோ அவன் சப்போர்ட் பண்ணுங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே 26 27 முடிஞ்சா கிட்ட வாங்கடான்ட்டு. பெருசாக என்னை வச்சு ட்ரோல் பண்ணிங்க, எல்லாம் பண்ணிங்க. சரி ஜெயிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பார்க்குறத கீழே இருக்கிறாங்க. என்னால் நான் எட்டி கூட பார்க்க முடியல. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா நான் மஞ்சமாகான் கிடையாது ஓகேங்களா. எனக்கு கிரிக்கெட் பற்றி தெரியாது கிடையாது. 2024 இந்த தொடர் தோல்விக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தது தெரியுமா? மேனேஜ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து முகமது போபாட், உங்களுக்கு இவரை தெரியும்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன் பாருங்கள். இவர் தான் முகமது போபாட். இவர் வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட். இவர் வந்து இங்கிலாண்டில் ஹாரி ப்ரூக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மாதிரி பிளேயரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். இவரை வந்து ஆர்சிபியில் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆக்குனாங்க. அதுக்கப்புறமா ஆண்டி ஃப்ளவர் அவரை கோச் ஆக்குனாங்க. அது மேற்கொண்டு மெயினாக ஒன்று பண்ணாங்க. என்னன்னா ரஜத் படித்தருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க. ரஜத் படித்தர் வந்து டொமஸ்டிக்கில் அவ்வளோவும் நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. எல்லாம்
எல்லா இதுவும் எடுத்து கொடுத்துருக்காரு. அது ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்தே கொடுக்கல. அவரை வந்து எம்பிஎல்லே சொதப்புறாருன்ட்டு இது பண்ணுறாங்க. நீங்கள் சிஎஸ்கேல போட்டிருக்கீங்க. என்ன ப்ரோ நீங்கள் பண்ணுறது செம்ம ஃபஸ்ட்டு திங். அதுவும் இல்லாமல் மெயினாக யாரை வச்சாங்கன்னா நம்ம அண்ணன் தினேஷ் கார்த்திகை வந்து வச்சாங்க. அவரை வச்சதும் இல்லாமல் ஜெயிச்சோம். ஓகேங்களா? யாரு? ஐயோ நான் சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. அப்படியா? ஐயோ கட்டி ப்ரோ நான் வந்து தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தோனியை ப்ளூ ஜெர்சியில் தான் பிடிக்கும். இந்த ஜெர்சியில் பார்த்தாலே ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வந்து விராட் கோலி வந்து ப்ளூ ஜெர்சியில் தான் பிடிக்கும். அதே மாதிரி ரெட் கலர்ஸை பார்த்தா வாங்கி வராங்க. அதான் ப்ரோ. ஓகே, அவர் நல்ல பேர் தான். அவர் ஃபேன்ஸ் ரொம்ப பண்ணுறாங்க. பேசுங்க இப்போ போயிட்டாங்க. உங்களெல்லாம் சொல்ல ஒருத்தர் 2 பேர் நம்புறாங்க. இல்லை என்ன சொல்லணும் அதை சொல்லுங்கள். என்ன கேட்கணும் உங்களுக்கு? என்ன கேட்கணும்? உங்களை மாதிரி மஞ்சமாக கிடையாது. சரி ஓகே, நான் ஒன்று கேட்கட்டா? தோனியோட ஐஎஸ்எல் ஸ்கோர் சொல்லுங்கள். தோனியோட இன்டர்நேஷனல் ஸ்கோர் சொல்லுங்க. நான் சொல்லிட்டா? நீ கேளு. விராட் கோலியோட ஐஎஸ்எல் ஸ்கோர் நான் சொல்லிட்டா? சொல்லு. பாகிஸ்தானோட 183 பிரிப்பான் ஏசியா கப்ல. அதே மாதிரி ஓடிஐ கேம்ஸ்ல வந்து எங்க தலை தோனி வந்து 2000 அதான் சொல்றேன் ப்ரோ. 2007 கப் 183 ரன் அடிப்பார். அந்த 183 எதுல எந்த இதுல ஓடிஐ அடிப்பார் பாரு. இது கட்டு ஓடிஐ 2000 நீ சொல்லிட்டே. ஓகே டோனி நான் சொல்ல 2008 சொல்லு. 2008 ஆமா, ரெக்கார்ட் கூகுள்ல போட்டு பாரு. 2007ல தான் வேர்ல்ட் கப் நடந்தது. அதுவும் T20. இவர் ஓடிஐன்றாரு ப்ரோ. நான் 2008ல தான் ப்ரோ நடந்துச்சு. ஏத்து பாரு ப்ரோ. 2008ல நடந்துச்சு. நான் சொல்ல சொன்னேன். நீ ஐஎஸ்ஓ சொல்லிட்டேன். நான் ஓடிஐல 183 சொல்லிட்டேன். ஓகேயா? நீ என்ன சரி, நீ எத்து பாரு. அப்படின்னா இங்கேயே போ. சரி, அன்னைக்கு வேர்ல்ட் கப் எப்போ நடந்தது? அப்போ 2011 ப்ரோ. நீ வேர்ல்ட் கப் கேட்டியா? ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் தான் கேட்டேன். 183 சொல்லிட்டேன். நீயே சொல்லிட்ட. ஓகே, அது பேசக்கூடாது. அதே மாதிரி நீ விராட் கோலி நல்லா போய் தான் சொல்லிட்டா. 2 ரெக்கார்ட் அவர் வச்சிச்சு முடிச்சா. அந்த 2 யாரு ஃபர்ஸ்ட் ஆச்சா? அதே மாதிரி 25 பால் 87 ரன் பஞ்சாப் கூட ஆச்சா. பாரு சொல்லிட்டா. இந்த ரெக்கார்ட் உங்கள்ட்ட இந்த வருஷம் ஜெயிச்சியா? எலிமினேட் ஆயிட்டல. அதே மாதிரி 19 வருஷமா நீ ஜெயிச்சியா? கிளம்பு. இப்போ 2 வருஷம் நான் ஜெயிச்சிருக்கிறேன். 2 வருஷம் அதே மாதிரி 19 வருஷமா கேசி 5 கப் நான் பேசுவேன். பேசிட்டோம் ப்ரோ. நம்ம போறாரு ப்ரோ. வந்து நான் ஒன்று சொல்லிட்டேன் பாருங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் சிஎஸ்கே பண்ணானுங்கன்னா சரியா ஜெயிப்பானுங்க. இல்லையா அடுத்த வருஷம் வரையும் இந்த மாதிரி தான் புலம்பினுங்க. விட மாட்டியா ப்ரோ? ப்ரோ நான் பேசல விட மாட்டேன் ப்ரோ. 2 கப் அடிச்சிரோம். மறுபடியும் வந்து 5 கப் நான் பேசுறேன் ப்ரோ. சொல்லி வச்சு நான் பேசுறேன் ப்ரோ. நான் பேசுறேன் ப்ரோ. 5 கப் சொல்லு. நான் பேசுறேன் ப்ரோ. அது வந்து நீ இப்பதான் வச்சுங்க 2010 அஷ்டம்ல பேசுறேன். சொல்லி தருகிறேன் இவரெல்லாம் சொல்றீங்க. உங்க ஆள்ல பேசுறாங்களே வயசான டீம் கலாச்சாங்களா? எது கலாச்சாங்க? அதுக்கு தான் உங்களுக்கு லாலிபாப் கலாச்சாரம். போன வருஷம் டாடி ஆர்மி, இந்த வருஷம் பேபி ஆர்மி. 2 ஆர்மி வாசி ஆர்எஸ் பொம்பளை கப் தான் ஆச்சு. பஸ் அதுக்கப்புறம் தான் நீங்க ஆச்சுங்க. அது எங்களுக்கு பெருமை தான். அதே மாதிரி எங்களுக்கு பெருமை தான். 5 கப் எங்களுக்கு 5 பேரே கப் தான். இது பெருமை தான். பஸ் பொம்பளை கப் தான். பேசுங்க. பரவாயில்லப்பா. அதே மாதிரி பரவாயில்ல. பஸ் முட்டு கொடுக்க மாட்டோம்பா. நாங்க முட்டு கொடுப்போம். தோச்சல தேச்சல பஸ் 2010 ஆம்பளை கப், நீங்க பொம்பளை கப். இப்போ நீ தோத்துட்டல, கிளம்புப்பா. நான் 5 கப் வச்சு நானே இருப்பேன். 5 கப் வெச்சு கிளம்பு. உங்களுக்கு 6வது கப் அஸ்டி நீ லாலிபாப் ஏத்தி வைங்க. அப்புறம் பாத்துக்கலாம். கீழ இருந்து மேல வரையும் லாலிபாப் தூக்கியாச்சு. 6 கப்பா இருக்கு. நீ ரெட் கலர் சாரி கட்டிக்கோ. ரெட் கலர் சாரி கட்டிக்கோ. வீரன் சொன்னாரு. அவரு தான் ரெட் கலர் எடுத்து சாரி கட்டிக்கோ. நான் பேசுவேன். 6 கப் அஸ்டி பேசு. 6 கப் அஸ்டி பேசு. வராம இருக்க மாட்டான். மேட்ச் தரமாக இருந்துச்சுண்ணா. விராட் வந்து எப்போவுமே ஃபைனலு குவாலிஃபயரில் ஆர்சிபிக்காக அடித்து கொடுக்கல. அதனால தான் இவ்வளோ வருஷம் தோற்றுக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் என்னையடா ஃபெயில்டு கேப்டன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடைசி வர மனுஷன் நின்று அந்த கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ டிசர்விங் ஆர்சிபி 2வது வாட்டி கப்பு. அதுவும் இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் எல்லாரும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியுமா? அந்த ஃபோட்டோலேயே ரஜத் பட்டிதர் பார்த்தீங்கன்னா அந்த கப் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் பார்த்து ஏளனமாக சிரித்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் காமிச்சிட்டாரு. இது ஜோக்கு இல்லைடா, நான் தான் கப் அடிக்க போகிறேன்டா, இது எங்கள் காலம்டா, நாங்கள் தானே ஆள போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. வேறு லெவலில் மேட்ச் இருந்துச்சு. இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வெல் பிளேட். நம்ம தமிழ் பையன் ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். மேட்ச் வேறு லெவலாக போச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸாக தான் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருப்பானுங்க. அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். இனியும் பேசிட்டு வராதிங்க. ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைலாம் இனி காணாமல் போன பரம்பரை தான். இனி கப் அடிக்கணும்னா ஒரே ஒரு தான், திருப்பதிக்கு போங்க. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் முடிஞ்சால் அந்த 5 கப்பை எடுத்துகிட்டு போங்க. போகிறப்பெல்லாம் ட்ரெயினில் கோவிந்தா 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 கோவிந்தான்னு கோஷம் போட்டு போயிட்டு பெருமாள் காலடியில் அந்த 5 கப்பை வச்சு பிராச்சித்தம் பண்ணி நீங்கள் வேண்டிங்கன்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு கப்பு. இல்லைனா இந்த சாபக்கேடு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. சாபக்கேடு உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நீ கப்பே கிடையாதுடா. அதுதான். ஏன்னா ஆர்சிபிக்கு இவ்வளோ வருஷம் ஒரு இதுவாக போச்சு. அது காரணம் எல்லாம் இந்த வன்மம் பிடிச்ச சிஎஸ்கே நாய்ங்க தான். பத்ரிநாத் இன்றைக்கும் மூக்கால் அழுகுறான். ஈசாலா கப்பு 2-1 போஸ்ட்லாம் வேறு போடுறான். அவனுக்கு சாணி எடுத்து விராட் கோலி அடிச்சிட்டாரு.
சீக்காக்கு சாணி எடுத்து அடிச்சிட்டாரு, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அடிச்சிட்டாரு. இந்த சந்திரா மாதிரி இங்கே ஒரு 2-3 பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சுற்றுறானுங்க பாருங்க. சொன்ன வாக்கை கூட ஆம்பளையாக காப்பாற்ற முடியாமல் அவனுக்கு எல்லாரும் மூஞ்சிலையும் சாணி எடுத்து அடிச்சிட்டாரு. எங்கள் டீமை பற்றியடா கேவலமாக பேசுகிறா அப்படின்ட்டு. இதில் வேறு நடுவில் ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க, விராட் வந்து ரிட்டையர் ஆகிறான்னு. டே, விராட்லாம் ரிட்டையர் ஆக மாட்டார். என்னைக்கு அந்த 5 கப்புக்கு மேலே வாங்கி கொடுக்குறாரோ அப்போ தான் ரிட்டையர் ஆவார். நான் இது வரைக்கும் என் பர்த்டே கூட கேக் வெட்டினதில்லை. விராட்டுக்கு போன வருஷம் ஃபஸ்ட்டு கப் அடிச்சதுக்கு வெட்டினேன், 2வது வருஷம் இந்த வருஷமும் வெட்ட போகிறேன், வெட்டுவேன். எங்கள் அப்பா அம்மா பர்த்டேக்கு வெட்டினேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு விராட் கோலி அவ்வளோ பிடிக்கும். ஆர்சிபியாக அவர் விட்டு போனாலுமே நான் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். இந்த மஞ்சள் கான்ஸ்க்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு இந்த வாட்டி கெஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தான் வந்துட்டு வின் பண்ணுவாங்க. நான் ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்தேன். ஆனால் இது ஆர்சிபி நான் வந்துட்டு விராட் கோலி ஃபேன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா போச்சு. அவருக்கு ஏதோ இன்ஜுரி அப்படின்றதுனால வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு தான் ஆடினார். லாஸ்ட் மேனாக நின்று ஆடிட்டு இருந்தார். பட் ஓகே, நான் இந்த வாட்டி சரி சென்னை ஒரு 6வது கப் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நான் சென்னை ஃபேன் தான். பட் ஆனாலும் ஆர்சிபி ஜெயிச்சதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ப்ரோ. சந்தோஷமா இருக்கா இல்லை வருத்தமா இருக்கா? சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வருத்தம்லாம் இல்லை. சிஎஸ்கே வர முடியாததான் ஒரு வருத்தம். ஓகே, ரைட். ஒரு கப்புன்னு கலாச்சிங்க. இப்போ 2 கப் அடிச்சாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சிஎஸ்கே பண்ண? ப்ரோ கலாய்ச்சதுன்றது வேறு ப்ரோ. ஆனால் 2 கப் அடித்தது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். இருந்தாலும் இதுக்கப்புறம் எப்படி அடிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அடுத்த வாட்டி. ஏன்னா ஏதோ லக்கில் 2 வாட்டி அடிச்சிட்டாங்க. அது ஏதோ ஃப்ளூக்குன்னு தான் சொல்லுவேன் நான். லக்கில் தான் அடிச்சிருக்காங்க. தம்பி ஆர்சிபி நீ பேசாத, ஏதோ லக்கில் தான் எதாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசுவேன், கேமராவில் வந்து பேசு. அதனால் லக்கில் தான் அடிச்சிருக்கிறாங்க. அடுத்த வாட்டி பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம சென்னை டீம் சரி கிடையாது. இந்த வாட்டி ஆர்சிபி ஏதோ லக்கில் அடிச்சிருக்காங்க. பார்ப்போம் அடுத்த வாட்டி அடிக்கிறாங்களான்னு. என்னதான் இருந்தாலும் 5 கப்பு வச்சுருக்கோம் ப்ரோ. 5 கப்பு. அவங்களுக்கு இன்னும் 3, நமக்கு இன்னும் 5 கப்பு இருக்குது நம்ம கையில். பார்க்கலாம் அடுத்த வாட்டி 5 அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். 5 அடிச்சுட்டு பேச சொல்லுங்கள் அவங்கள. அடுத்த வருஷம் பங்காளி 2 பேரும் உள்ள வந்து அவங்கள வச்சிருவீங்களா? ஃபைனல்ஸ் அடுத்த வாட்டி ஆர்சிபி சென்னை தான். நீங்கள் வேணா பாருங்க. கன்ஃபார்ம். நான் ஒரு கெஸ்ஸிங் சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். ஆர்சிபிக்கு சென்னை தான் அடுத்த வாட்டி ஃபைனல் மோதிரம் கண்டிப்பாக. 6வது கப்பு அவங்க முன்னாடியே நின்று எடுக்கிறோம். 6வது கப்பு விசில் ஊதி அடிக்கிறோம். மேட்ச் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ப்ரோ. ஏன்னா 17 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். போன வருஷம் 18வது எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி 19ம் ஜெயிச்சிருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆர்சிபி டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி விராட் கோலி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கிறாரு டீமை கொண்டு வந்து. பட்டிதர் நல்ல கேப்டன்சி. ஆனால் ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க, விராட் கோலி நெக்ஸ்ட் மேட்ச் வருவாரா, ரிட்டையர் ஆகிற மாதிரி. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை கனவாக போயிடணும். ஏன்னா அவர் கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா நாங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பொம்பளை கப்பு, இந்த லேடிஸ் செருப்பு, லாலிபப்பு இதெல்லாம் சொன்ன ஃபேன்ஸுக்கு அவங்கள நாங்கள் இனிமையாக பார்க்கல. அவங்க தான் அப்படி பார்க்குறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும், மும்பை யாராக வேணா இருக்கட்டும். ஆனால் இனிமேல் கப்பு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு மட்டும்தான். இனிமேல் கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பாக தொடர்ந்து 5 கப்பு எங்களுக்கு தான். எப்படி சிஎஸ்கே மும்பை தொடர்ந்து 2 கப் அடிச்சாங்களோ அது மாதிரி நாங்களும் ஃபார்முக்கு வந்து 2வது கப் அடிச்சிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, போனாட்டிங்க அடிச்சிங்க, இதோட எப்போ அடிப்பீங்க எங்களுக்கே தெரியாதுன்னாங்க. ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி அடிச்சு காட்டிட்டோம். இனிமேல் தொடர்ந்து நாங்கள் மட்டும்தான் அடிப்போம். ஆர்சிபி தான். தேங்க்ஸ் ப்ரோ. அஜெட் படிடா கேப்டன்சியில் ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். நல்லா இருக்கா? என்ன வாங்கி இருந்துச்சு பார்க்கும்போது மேட்ச்? கோலி தான் 6 அடிச்சிட்டா லாஸ்ட் பால். 2வது கப் அடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்கிறோம். It was very fantastic match. We didn't expect so well match. We couldn't face any issues with the batting lineup and bowling lineup. It was very fantastic and very easy go to win. It is a continuous win for the RCB. Isalanu Cup namde. Okay. Thank you. What did you expect in the first half and innings? 155. Yeah, I was expecting like they will bat. Sudarshan and Gill was well in good form. I was expecting they will be playing very well match, but with the Bangalore bowling lineup, they caught them and we kept very around 155. It was very good for RCB. So because of that only we won the match. Exciting match, right? Yeah, very exciting and very continuous win. That's very fantastic. ஈசலானு கப் மேட்ச் வந்து சூப்பராக போச்சு ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. கோலி பேருன்ட்டு சேசிங் மாஸ்டர் நிரூபிச்சிட்டாரு. கோலி பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜா தான். ஏன்னா எல்லா மண்ணிலும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ராஜா வந்து கால் தடை பதிக்கிறாரு. ஏன்னா இது குஜராத் மண்ணில் பார்த்தீங்கன்னா ஜிடி தான் சாதமாக இருந்தது. அதையும் தாண்டி கோலி வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வாங்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கணும். ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் அகமது நடந்தது. அதே சாதனை தான் படித்தார். கோலி ரொம்ப பெருமிதமாக இருக்கணும். செகண்ட் கப் வின் பண்ணுறது ஒரு பயங்கரமான இது செகண்ட் கப் மூணாவது வாட்டி ரிப்பீட் நடக்குது. ஏன்னா 2010 பார்த்தீங்கன்னா சென்னை நடந்திருக்கும், 2011 சென்னை, 2019 பார்த்தீங்கன்னா பாம்பே, 2020 மும்பை. அதே ரெக்கார்டு வந்து திருப்பி கண்டினியூ ஆகுது. இதே கப்பு லாஸ்ட் ஆட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வாய்ப்பில் வாய்ப்பு இருக்குண்ணா. ஜிடி வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அவ்வளோ சரியில்லை. ஏன்னா 2 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போயிடுச்சு. நம்ம தமிழ் மன்னன் மைந்தன் பார்த்தீங்கன்னா வாஷிங் சுந்தரம் மட்டும் தான் ஒரு 50 அடிச்சார்.
அவரும் அடிக்கலாம் ரொம்ப 100 ரன்ல தோத்து கேவலமாக நல்லா டஃப்பு கூட கொடுக்கல தலை இன்னும் ஆர்ஆர் வந்திருந்தா கூட டஃப் கொடுத்துருவாங்க. சிஎஸ்கே வந்திருந்தா கூட பரவாயில்ல. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 2வது கப் அடிப்பாங்களான்னு நினச்சி கூட பார்க்கல. 2 கப்பு அடிச்சிட்டாங்க. ஓகே, நல்ல டீமு, நல்லா அடித்தாங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வாழ்த்துக்கள். ஆமாம், நெக்ஸ்ட் டைம் வந்து டீம் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதல். அவ்வளோதான். இது ஏதோ கண் கலங்குற மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை கண்ணெல்லாம் கலங்க கிடையாது, நீங்கள் அதுக்குன்னு விட்டு போடக்கூடாது. எப்படி இருந்துச்சு? ஆனால் ஓகே, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா ஆடினாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆடினாங்க. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு டீம், நல்லா டீமு. ஓகே, விராட் கோலிக்கோசரம் இத்தனை வருஷமாக 17 வருஷமாக கப் அடிக்காமல் இந்த 2 வருஷம் அடித்தது பெட்டர் தான். சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு 2 பேர், அவங்களாம் இன்னும் ஃபோனே எடுக்க முடியாது ப்ரோ. இன்ஸ்டா 2 நாளைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். இல்லை, வாழ்த்துக்கள் 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 ஆர்சிபிக்காரங்க வாழ்த்துக்கள். லைட்டா அழுறா ப்ரோ, சிஎஸ்கே தோத்துச்சு, ப்ளே ஆஃப் வரலன்ட்டு அழுறா ப்ரோ. எப்படி இருந்துச்சு இவனுக்கு மேட்ச்? சீரியஸாக மேட்ச் பார்க்கல ப்ரோ. நான் மச்சான் இப்போ விராட் கோலி 65 அடிச்சாங்கன்னு சொல்லி வின் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன். நான் அப்பயே க்ளோஸ் பண்ணி வச்சேன். ஓகே, வாழ்த்துக்கள், அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியாது ப்ரோ. அடுத்து 2 கண்டினியூஸ் அவங்க எஃபர்ட் போட்டாங்க, ஜெயிச்சிருக்காங்க. நல்ல டீம் ப்ரோ, அவ்வளோதான்.